பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் பிறந்த எவனும், எந்த மனிதனும் பாவம் செய்ய மாட்டான். ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. அந்த வித்து அவனுக்குள் இருக்கிறபடியினால் அவன் பாவமே செய்ய மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு முறை ஒரு நாட்டில் எழுப்புதல் கூட்டம் பெற்றது. அந்த எழுப்புதல் கூட்டத்தில் அந்த ஊரை சார்ந்த ஒரு பயங்கரமான ஒரு குடிகாரன் அந்த எழுப்புதல் கூட்டத்தில் கடந்து வந்தான். அந்த எழுப்புதல் கூட்டத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த மனிதன் தன்னுடைய குடி பழக்கத்தெல்லாம் விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாக வாழ்வதற்கு தன்னை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுத்து தன்னுடைய வாழ்க்கை இயேசு ஒப்பு கொடுத்து அவன் தன்னை ஆண்டவருக்காக எல்லாவற்றை விட்டு அவன் பரிசுத்தமாய் மாறினான். இந்த செய்தி காட்டுத்தீ போல அந்த பக்கத்து ஊருக்கு பரவினது. ஏன்னா இவன் பயங்கரமான ஒரு குடிகாரன் இந்த மனிதன். அப்போ இவன் ஒவ்வொரு நாளும் இவன் தன்னுடைய வீட்டுக்கு போகும்போது, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய ஒரு மதுபான கடை இருக்கிறது. அதை கடந்து அவன் போக வேண்டியிருக்கும். இப்போது இந்த செய்தியை அந்த மதுபான கடை ஓனர் கேள்விப்பட்டார். ஏனென்றால் இவன் மூலமாக நிறைய வருமானம் அந்த கடைக்கு வரும். இவனை வேலை செஞ்சுட்டு எல்லா பணத்தையுமே அந்த கடையில் வந்து குடிச்சிட்டு தான் போவான். இப்போது அந்த மதுபான கடைக்காரர் அந்த கடையில் இருக்கிறார். இவன் அந்த கடையை தாண்டி போகிற நேரம், இப்போது அந்த எஜமான், அந்த மதுபான கடை எஜமான் இவன்கிட்ட சத்தம் போட்டு கூப்பிடுறார். இப்போ ஏன் நீ மதுபான கடைக்கு வரமாட்டுங்க அப்படின்னு கேட்குறார். உடனே இந்த மனுஷன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து குடிக்க மாட்டேன் இனிமேல் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறார், இல்லை நீ வந்து மறுபடியும் குடிப்ப, ஏன்னா நீ இந்த கடையை தாண்டி வரும்போதெல்லாம் உனக்கு பழைய ஞாபகம் வரும் அப்படின்னு. உடனே இந்த மனிதன் சொன்னான், இல்லை நான் முன்னால் கடையை தாண்டி போகும்போது நான் குடிச்சிட்டு போவேன், ஆனால் இப்போ நான் கடையை தாண்டும்போது நான் மட்டும் தாண்டி வரல, என் கூட என் தேவனும் தாண்டி வருகிறார், என் கூட வருகிறார், அதனால் எனக்கு எந்த நினைவும் வராது அப்படின்னு சொல்லி நானும் இயேசுவும் இணைந்து இப்போ நடந்துகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் சொன்னான். இந்த மாற்றத்தின் ரகசியம் பாருங்கள். அவனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை அவன் சொந்த இரட்சகரை ஏற்று அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரோடு கூட அவன் இருந்தபடியினால் ஒரு பெரிய எழுப்புதல் அவனுக்குள்ளே காணப்பட்டது. இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு கூட இருக்கணும். அவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிறத நம்ம விசுவாசிக்கணும். நீங்கள் யோசேப்புடைய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா, யோசேப்பு போர்த்திபருடைய வீட்டில் இருக்கிறான். அந்த போர்த்திபருடைய மனைவி அவனோடு கூட ஒரு பாவம் செய்ய துணிகிறார். இப்போ அந்த யோசேப்பு அந்த பாவத்துக்கு உடன்பட்டானா? படலை. அவர் என்ன சொன்னார்? என் தேவனை கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? அந்த யோசேப்புக்கு தெரியும், அந்த இடத்துல என் கூட தேவன் இருக்கிறார். ஆமேன். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான பாவம் அந்த யோசேப்பு ஏன் செய்யலைன்னா, யோசேப்போடு கூட தேவன் இருந்தார். தேவன் கூட இருந்தனால அந்த பாவம் அவருக்கு ஒரு இன்பமாக தெரியலை, அதை வெறுத்தார். ஆமேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம கூட இயேசு இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசத்தோடு கூட இருந்தால் நம்மளால் பாவமே செய்ய முடியாதுங்க. முதலாவது நம்முடைய வாழ்க்கையில், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டுமானால் நம்ம கூட இயேசு இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. சகைவுடைய வாழ்க்கையை பாருங்கள். சகைவு இயேசுவை பார்ப்பதற்கு வகை தேடி ஒரு காட்டுத்தீ மரத்தில் உட்கார்ந்துருக்கிறான். இயேசு அந்த இடத்துல வந்த உடனே, சகைவை இறங்கி வா, நான் வீட்டுக்கு வரணும், அவன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன உடனே இந்த சகை என்ன செய்கிறார்? இயேசு கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறார். அந்த வீட்டுக்கு போய் இயேசுக்கு உணவெல்லாம் கொடுக்குறார். ஆனால் இந்த சகையுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. அவர் தன்னை முழுவதும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ஆனால் அங்கே இருந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க? இவன் அநியாயக்காரன், இவன் வீட்டில் எப்படி இயேசு சாப்பிட போகலாம் அப்படிலாம் விமர்சனம் பண்ணினாங்க. ஆனால் இந்த சகை என்ன சொன்னான்? ஆண்டவரே, நான் யாரிடத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை நாளத்தனையாக நான் திரும்ப கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி தன்னை முழுவதும் ஒப்பு கொடுத்தான். ஆமேன். இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தில் உண்மையான எழுப்புதல் உண்டாகணும். நமக்கு முன்னே பாவங்கள் வரலாம்.
இச்சையான காரியங்கள் வரலாம். எது வந்தாலும் அதை நம்ம கடந்து போகணும். ஏன்னா நம்ம கூட இயேசு இருக்கிறார். ஆமென். இயேசு நம்ம கூட இருந்தால் அந்த பாவம் நமக்கு வெறுப்பாய் தோன்றும். அந்த இச்சை நமக்கு அசுத்தமாய் தோன்றும். ஆமென். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, அந்த மதுப்பான மனிதன் அந்த குடி வெறியில் இருந்த மனிதன் அவன் சொன்ன வார்த்தையை, நான் அந்த பாவத்தை கடந்து போகும்போது நான் மட்டும் கடந்து போகலை, என் கூட தேவன் இருக்கிறார். அவர் இருக்கிறபடினால நான் எளிமையாக கடந்து போய் விடுகிறேன். இன்னும் எத்தனையோ குடும்பங்கள் பாவத்தை விட முடியாமல் இருக்கிறாங்க. எத்தனையோ மனிதர்கள் பாவத்தை விட முடியாமல் அந்த ரகசிய பாவத்தில் விழுந்து கிடக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன், தேவ பிள்ளைகளே, உங்கள் கூட இயேசு இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசத்தோடு கூட நீங்கள் நினைத்து பார்த்து ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக விட முடியாத அந்த பாவத்தை விட்டு நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவன் உங்களை பாதுகாப்பாராக, உங்களை வழிநடத்துவாராக. எனவே நம்ம ஒவ்வொருத்தரும் இயேசு நம்ம கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து விசுவாசத்தோடு கூட நம்ம இருப்போம். நம்மை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் என் கூட இயேசப்பா இருக்கிறார், இயேசு கிறிஸ்துடைய வித்து எனக்குள்ளே இருக்கிறது, நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதி நிலைப்பாடுக்கான உதவி செய்கிறாங்க. இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் விட முடியாத பாவத்தில் சிக்கி இருக்கலாம். அந்த பாவத்தில் விடுவிக்கப்பட்டு கர்த்தரை ஆராதிக்க உதவி செய்கிறாங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையை அமையட்டும். ஆமேன்.